ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நமது பாரம்பரியமான காலை உணவான சீராளம் ரேசன் துவரம்பருப்பில் எப்படி நம்ம அருமையாக டேஸ்டியாக செய்கிறதுங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரேஷன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவில் எல்லாம் எடுத்துக்கிறணும். இப்போ பாசி பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், எல்லாமே ரேஷன் பருப்பு தாங்க. உளுந்த பருப்பு அதே அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பச்சரிசி அதுவும் அதே அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ 5 பொருட்கள் எடுத்திருக்கோம். அதை நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தடவை நம்ம நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கழுவி எடுத்துட்டு வேறு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் ஊறட்டுங்க. அது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச வத்தல், நான் இன்றைக்கி காஷ்மீர் வத்தல் தான் போட்டிருக்கேன். இப்போ ஊறிடுச்சு பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி எடுத்து அதில் வத்தலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஊற வச்சுருக்க பருப்பு அரிசியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியானதுங்க காலை உணவுக்கு. இப்போ வெள்ளைப்பூடு ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அதையும் போட்டுக்குருவோம். தேவையான கல் உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடும். ஒரு ரவை பதத்துக்கு இருக்கட்டும், ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். பாருங்கள், இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியை சேர்க்காதீங்க. இப்போ மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்துருக்கேன். இது நம்ம இட்லி அத்தையும் ஊற்ற போகிறோம். அதனால் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் அதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் அரைக்கும்போது கூட ஜீரகம் போட்டு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி பொடி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுக்குருவோம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்படி இட்லி ஊற்றுற அளவுக்கு மாவு இருந்தால் போதுமானது. இப்போ ஒரு தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிடுவோம். எண்ணெய் தடவிட்டு இந்த இட்லியில் ஒன்றா இந்த இட்லி மாவு எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். ரொம்ப சீக்கிரமும் செஞ்சிடலாம். அதே நேரத்தில் இது எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடியது. காலை உணவாக நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும், உடம்புக்கு நல்லதாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் விட்டால் வெந்துடும். அதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இப்போ இதை நம்ம ஒரு கத்தியை வச்சு பீஸ் பீஸாக போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் தனி மிளகாய் பொடி, பெருங்காயத்தூள், இந்த மேலே கோட்டிங்க்கு தகுந்த மாதிரி உப்பு, இதை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைக்கணும். நீங்கள் வறுக்கும்போது மிளகாப்பொடி போட்டால் எல்லாத்தோடையும் ஒட்டாது. அதனால் தனியாக ஒரு பவுலில் இந்த மாதிரி நீங்கள் கலந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா கட்லட் மாதிரி, அது மேலே இப்படி ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 குலுக்கிட்டு இப்போ கரண்டியால் கிளறி விட்டுக்குருவோம். இப்போ எல்லா பக்கமும் இந்த மிளகா, காரம், பெருங்காயத்தூள், உப்பு கலந்துருக்கும். இப்போ ஒரு கடாயில் நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கடுகு வெடிக்கட்டும். அந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் நிறம் மாறட்டும். இதுக்கு நிறையா போட்டால் தேங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அந்த கடுகு உளுந்தம்பருப்பு டேஸ்ட்டோட. இப்போ நல்லா ஒரு பெரிய வெங்காயம் அதை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நிறையா போடணுங்க இதுக்கு. நல்லா வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை அதுவும் சேர்த்துக்கிட்டு வதக்கி விடுவோம். ரொம்பவும் வதங்க வேண்டாம், கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுமானது. இப்போ ஜீரகம் அது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு போட்டிருக்கேன். நல்லா வாசமாக கமகமன்னு இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ தேங்காய் துருவல் அது 1 கப்பு எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுவோம். தேங்காய் துருவல் இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது
டேஸ்ட்டு தனியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகா பொடியெல்லாம் போட்டு கட்லெட் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா துவரம் பருப்பில், அதை போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்தாச்சு. எல்லா பக்கமும் ஈவனாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான நம்ம காலை உணவான சீரகம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.